Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா conjunction. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 6 டாபிக்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 6 டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து noun, செகண்ட் வந்து pronoun, தேர்ட் வந்து adjective, and fourth one is verb, fifth one is adverb, and sixth one is preposition. ஆக்சுவலி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எந்த ஆர்டரில் படிக்கணுமோ அந்த ஆர்டரில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா. ஸோ நவுனுக்கு அப்புறம் தான் ப்ரினவுன் படிக்கணும், ப்ரினவுனுக்கு அப்புறம் தான் adjective and then verb and then adverb and then preposition, prepositionக்கு அப்புறம் conjunction ஓகேவா. ஸோ செவன்த் ஒன் conjunction. ஸோ இந்த ஆர்டரில் தான் நான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன், பேசிக் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஆர்டர்லேயே நீங்களும் படிங்க ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது conjunction. ஓகே, ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கோர்ஸ் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. 299 ப்ரைஸ், 1 இயர் வேலிடிட்டி. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 5 PDF ஃபைல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் இப்போ எஸ்எஸ்சிக்காக இது ஃபுல்லாகவே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பேசிக்லேருந்து ஹை லெவலில் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் டீப்பாகவே இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஒரு சில டாபிக்ஸ் இன்னும் ஆட் பண்ணல, நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே பண்ணதுக்கு அப்புறமா கூட வீடியோஸ் நிறைய ஆட் ஆகும் ஓகேவா. ஸோ இதில் இங்கே நீங்கள் கிளாஸில் பார்க்குறத விட இன்னுமே நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அங்கே இருக்கும் ஓகேவா. ஓகே, ஸோ 5 PDF ஃபைல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், வெக்காபுலரி, இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டது. பிவைக்யூவில் கேட்ட கொஷின்ஸ் தான் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கிறது. எஸ்எஸ்சி அப்படின்னாலே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு போகும்போது வெக்காபுலரி செஷன் இது எல்லாமே வெக்காபுலரி தான். வெக்காபுலரி செஷன் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம் ஓகேவா. ஸோ இது எல்லாமே பிடிஎஃபாக இருக்கும். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வீடியோஸ்லேயே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பிடிஎஃப் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது ஓகேவா. ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஏலேருந்து செட் வரைக்கும், ஏ மட்டும் ஒரு 15 வேர்ட்ஸ் பிவைக்யூவில் கேட்டது, பி மட்டும் ஒரு 15 to 20 அது மாதிரி இருக்கும், ஜெட் வரைக்கும் இருக்கும் ஓகேவா. ஸோ வெக்காபுலரி அதே மாதிரி மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாமே அதில் இருக்குது ஓகேவா. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் மிஸ் பண்ணுங்கள், பட் ஆனால் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துட்டு போங்க ஓகேவா. இதில் வந்து கொஷின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஓகே, ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் எதுலலாம் இருக்குது அப்படின்னா, ஆப்பில் இந்த நேம் தான், ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா அப்படின்னு தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். எந்த பிளாட்ஃபார்ம் போனீங்கனாலும், ஆப், வெப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எதில் போனீங்கனாலும் இந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆப் நீங்கள் எதில் அக்சஸ் பண்ணி கோர்ஸ் எதில் வாங்க முடியும் அப்படின்னா, ஆப்லேயும் வெப்லேயும் தான் வாங்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம கிளாஸஸ் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும், இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, ஸோ கிளாஸ் பாருங்கள். கன்ஜங்ஷன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கன்ஜங்ஷன் என்ன பண்ணுது, கன்ஜங்ஷனோட ஒர்க் என்ன, கன்ஜங்ஷனை எப்படி இருக்கும் ஓகேவா. ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த வேர்டு வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ கன்ஜங்ஷன் பாருங்கள், இதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இட் ஜாயின்ஸ், இது ரொம்ப முக்கியம், இட் ஜாயின்ஸ் வேர்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு வார்த்தையோ இல்லை குரூப் ஆஃப் வேர்ட்ஸையோ ஜாயின் பண்ணுது. ஆக்சுவலி இந்த இதுலயே இருக்கு பாருங்க, ஜங்ஷன்னா என்ன, இணைப்பு ஓகேவா. கன்ஜங்ஷன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுது, ஜாயின் பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. இட் இஸ் கனெக்டிங் வேர்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது ஓகேவா. ஸோ அது கனெக்ட் பண்ணுறது, அந்த கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான டைப்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், correlative conjunctions அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. coordinating conjunction and correlative conjunctions. இந்த coordinating conjunctions வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, fan boys conjunction அப்படின்னு சொல்லுவாங்க. coordinating conjunction தான், இதை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா fan boys conjunction அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இந்த 2 கன்ஜங்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ கன்ஜங்ஷன் அப்படின்றது என்னன்னா, ஜாயின் பண்ணுது. அந்த கன்ஜங்ஷன் அந்த வேர்ட்லேயே அதுக்கான மீனிங் இருக்குது. ஜங்ஷன் அங்கே என்ன, இணைப்பு, ஜாயின் ஓகேவா, கனெக்ட் எல்லாமே அதுக்கு பொருந்தும். ஸோ இது என்ன பண்ணுது, ஒரு வேர்டையோ இல்லை குரூப் ஆஃப் வேர்ட்ஸையோ கனெக்ட் பண்ணுது. இதுக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று கோஆர்டினேட்டிங், இன்னும் வந்து கார்லேட்டிவ். கோஆர்டினேட்டிங் வந்து ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த டைப்ஸ் பாருங்க. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஃபேன் பாய்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் ஈஸியாக இது ஞாபகம் வச்சுக்கிறது தான். இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்றதுல எஃப்ல என்ன இருக்குது அப்படின்னா ஃபார்,
A வந்து and, N வந்து not, not இல்ல nor, N வந்து nor, B வந்து but, O வந்து or, Y வந்து at, S வந்து so. ஓகேவா? ஸோ நீங்க ஃபேன் பாய்ஸ் இந்த வேர்டை நீங்க சொல்லும்போது இது எல்லாத்தையும் நீங்க சொல்லிடணும். F for, A for and, N for nor, B for but, O for or, Y for at, S for so. இப்படி நீங்க சொல்லிடணும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது பாருங்க, for அப்படின்னும் ரெண்டு வேர்ட்ஸ் கனெக்ட் பண்ணும். ஓகே, பின்னாடி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். and அப்படின்னும் ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணலாம், ரெண்டு வேர்பை கனெக்ட் பண்ணலாம், ரெண்டு ஆட்ஜெக்டிவை கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது என்ன பண்ணுது, இப்படி வந்து வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது. பட் அப்படின்னும் இது இல்ல அது அப்படின்னு ஒரு நவுனை சொல்லலாம், இது இல்ல அது அப்படின்னு ஒரு வேர்பை சொல்லலாம். ஓகேவா? ஆர், இந்த நார் பாருங்க, ஆர் நார் இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா ஈதருக்கு ஆர் அப்படின்னு வரும், நீதருக்கு நார் அப்படின்னு வரும். அது எல்லாமே பின்னாடி இருக்கு. ஓகேவா? எட் அப்படின்னு கனெக்ட் பண்ணலாம், சோ அப்படின்னு கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாமே சிம்பிள் கன்ஜங்ஷன்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இது எல்லாமே நம்ம ரெகுலரா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். ஓகேவா? எம்டிஎஸ்லையுமே இந்த லெவல்ல தான் இருக்கும். ஸோ ஃபேன் பாய்ஸ் அப்படின்றது என்னன்னா, F for, A for and, N for nor, B for but, O for or, Y for at, S for so. நீங்க இதை வந்து நீங்க ஃபேன் பாய்ஸ் அப்படின்ட்டு நீங்களே சொல்லி பாருங்க. இந்த வேர்டுக்கு இந்த வேர்டு, இந்த வேர்டுக்கு ஸ்டார்டிங் இதுல தானே இருக்கு. ஸோ நீங்க அப்படியே சொல்லி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இது எப்படி ஒரு சென்டென்ஸ்ல அப்ளை ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், F for, A for and, N for nor, B for but, O for or, Y for at, S for so. ஓகேவா? இது எப்படிலாம் ஒரு சென்டென்ஸ்ல அப்ளை ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, he was angry, but she இல்ல he, but he kept quiet. He was angry, guys, 1 second. He was angry, but he kept quiet. ஓகேவா? So he was angry, அவன் வந்து ஆங்கிரியா இருந்தாலும் ஆனா வந்து அவன் எப்படி இருக்கான், குவைட்டா இருக்கிறான். இங்க வந்து எதை ரெண்டு கனெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஆட்ஜெக்டிவ் கனெக்ட் பண்ணுது. அவன் வந்து எப்படி இருக்கான், ஆங்கிரியா இருக்கான். இங்கே குவைட், ஆனால அவன் வந்து எப்படி இருக்கான், குவைட்டா இருக்கிறான். ஓகேவா? he was angry but he kept quiet. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, he hates me yet I love him. அவன் என்னை வெறுத்தாலும் நான் வந்து I love him. ஓகேவா? he hates me yet I love him. he hates me yet I love him. இது வந்து என்ன பண்ணுது, இங்க ரெண்டு வேர்பை வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட், I go to the library for I love to read. I go to the library for I love to read. நான் வந்து லைப்ரரிக்கு போறேன், இந்த verb, பிகாஸ் எதுக்காக அப்படின்னா எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு வேர்பை வந்து கனெக்ட் பண்ணுது இந்த for. இது வந்து வேர்டையும் கனெக்ட் பண்ணும், குரூப் ஆஃப் வேர்ட்ஸையும் கனெக்ட் பண்ணும். இது என்ன, இது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அஷ்டமி லைக்ஸ் டு ரீட் அண்ட் ரைட். அஷ்டமி லைக்ஸ் டு ரீட் அண்ட் ரைட். அஷ்டமிக்கு என்ன பிடிக்குது அப்படின்னா எழுதவும் பிடிக்குது, படிக்கவும் பிடிக்குது. இந்த ரீட் அப்படின்றது என்ன, வேர்ப். இந்த ரைட் அப்படின்றது என்ன, வேர்ப். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அண்ட் வந்து நவுனை கனெக்ட் பண்ணும், வேர்பை கனெக்ட் பண்ணும், ஆட்ஜெக்டிவை கனெக்ட் பண்ணும். ஓகேவா? ஆட்வெர்பையும் கூட கனெக்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐ நோ யூ மஸ்ட் பி டயர்ட். நீ டயர்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ வில் லெட் யூ ரெஸ்ட். ஸோ அதனால நான் உன்னை ரெஸ்ட் எடுக்க விடுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸையும் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஐ நோ யூ மஸ்ட் பி டயர்ட், ஸோ ஐ வில் லெட் யூ ரெஸ்ட்.
ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ ஆம் லீவிங் ஃபார் நியூயார்க் டுமாரோ. கைஸ் இந்த ஃபார் இருக்கு இல்லையா, இந்த ஃபாருக்கு அப்புறம் நவுன் நவுன் ஆர் ஜெரண்ட் இது வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபார் இதுக்காக, அதுக்காக, அவனுக்காக, அவளுக்காக, அவர்களுக்காக, அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி வரும். பிளேஸ், அந்த பிளேஸுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஐ ஆம் லீவிங் ஃபார் நியூயார்க் டுமாரோ. ஸோ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸையும் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈதர் ஆர் வந்து ஈதர் கூட வரும். ஆர் வந்து ஈதர் கூட வரும். நார் வந்து நீதர் கூட வரும். ஓகேவா? ஸோ நீதர் மை பேரண்ட்ஸ் நார் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டட் மீ. என்னோட பேரண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ இந்த நீதர் இந்த நாரை வந்து கனெக்ட் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ நீதர் மை பேரண்ட்ஸ் நார் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டட் மீ. இங்கே ரெண்டு எதை கனெக்ட் பண்ணுது? இந்த இது பேரண்ட்ஸுங்கிறது நவுன், இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நவுன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேர்ட்ஸையோ இல்லை இப்படி குரூப் ஆஃப் வேர்ட்ஸையோ கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன். மோஸ்ட்லி இதை நம்ம சிம்பிள் சென்டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன். கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னா, இதை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அதை வந்து கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷனை ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன் சொன்னாங்களா, இதை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பேரிங் அப் கன்ஜங்ஷன். பேரிங் அப் பேரிங் அப் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது பேரிங் அப் கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்துச்சுன்னா இதுவும் சேர்ந்தே வரும். இது நம்ம தனியா எடுக்க முடியாது. அதுதான் பாருங்க என்னென்னா ஈதர் ஆர், நீதர் நார், வெதர் ஆர், போத் அண்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகேவா? நீங்க ஆர் கூட தனியா யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க ஈதர்னு எடுத்துட்டு இது ரெண்டு இது இல்லாம நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஈதர் யூஸ் பண்ணா ஆர் சேர்ந்து வரும். அது மாதிரி ஆரையும் நாரையும் மாத்தி போட்டுறக்கூடாது. ஈதருக்கு தான் ஆர் வரும், நீதருக்கு தான் நார் வரும். ஓகேவா? ஸோ நீங்க இதை எடுத்தீங்கன்னா இதையும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்தீங்கன்னா இதையும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வெதர் எடுத்தீங்கன்னா ஆர் அப்ளை பண்ணணும், போத் எடுத்தீங்கன்னா அண்ட் அப்ளை பண்ணணும், நாட் ஒன்லி எடுத்தீங்கன்னா பட் ஆல்சோ அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். மீனிங் என்னன்னு தெரிஞ்சாதே எங்க அப்ளை பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். ஸோ ஈதர் ஆர் அப்படின்னா, ஒன் செகண்ட் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஈதர் ஆருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எனி ஒன் இன் டூ, ரெண்டுல ஏதாவது ஒன்று. ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணும்போது இந்த ஈதர் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த நீதர் நார் அப்படின்னா என்னன்னா, ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே எனக்கு பிடிக்கல, ரெண்டுமே எனக்கு வேண்டாம் அப்படி நீங்க பேசும்போது நீதர் நார் யூஸ் பண்ணணும். போத் ஆர் நாட் பாசிபிள், ரெண்டுமே இல்லை அப்படின்னு நம்ம பேசும்போது நீதர் நார் யூஸ் பண்ணணும். வெதர் ஆர் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நாட் ஷியோர் அபவுட் சம்திங், இதுவா அதுவான்னு உங்களுக்கு ஷியோரா தெரியல, நாட் ஷியோர் அபவுட் டூ திங்ஸ், இதுவா அதுவான்னு உங்களுக்கு எக்ஸாக்ட்லி தெரியாம இருக்கும்போது நீங்க வெதர் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு ரெண்டுமே வேணும், ரெண்டுமே நீங்க கனெக்டிங் போத், ரெண்டுமே வேணும் அப்படின்னு பேசும்போது போத் அண்ட் யூஸ் பண்ணணும், கனெக்டிங் போத். ஓகேவா? நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னா, இது மட்டும் இல்லை இதுவும் கூட, அதாவது இது மட்டும் இல்லை இதுவும் சேர்ந்து தான் இருக்கு அப்படின்னு நம்ம பேசும்போது நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இதரா அப்படின்னா இது எல்லாமே என்னன்னா ரெண்டு, அதாவது டூ ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம இப்படிலாம் பேசலாம். டூ ஆப்ஷன்ஸ்ல இருந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டுல ஏதோ ஒன்று, ரெண்டுமே இல்லை, ரெண்டுல எதுவும் எனக்கு ஷியோரா தெரியல, இது ரெண்டு இதுவும் அதுவும் அப்படின்னு ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது போத் அண்ட், இது மட்டும் இல்லை அதுவும் கூட அப்படின்னு நம்ம பேசும்போது நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ ஈதர் ஆர், நீதர் நார், வெதர் ஆர், போத் அண்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இது எப்படி எக்ஸாம்பிள் அப்ளை ஆகுது பாருங்க. he may buy either a laptop or a camera.
he may buy either a laptop. அவன் வந்து either லேப்டாப் வாங்குவான் இல்லைன்னா கேமரா வாங்குவான். either ஆர் என்ன, ரெண்டுல ஏதோ ஒன்று தானே. ஸோ either a laptop or a camera. ஓகேவா? ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ட் எப்படி ரெண்டு verb ஆர் நவுன் ஆர் adjective இப்படி கனெக்ட் பண்ணுதோ சேம் அதே மாதிரி இங்கேயும் வரும். ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணலாம், ரெண்டு ஜெரண்டை கனெக்ட் பண்ணலாம், ரெண்டு adjective கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, he may buy either a laptop or a camera. ஸோ இங்க லேப்டாப் கேமராக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு நவுன், இது ஒரு நவுன். இது வந்து என்ன கனெக்ட் பண்ணுது, ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, she likes neither tea nor coffee. அவளுக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது, ரெண்டுமே இல்லை. நீதர் நார்னா என்ன, ரெண்டுமே இல்லை. ஸோ அவளுக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது அப்படி சொல்லும்போது she likes neither tea nor coffee. ஓகேவா? ரெண்டுமே இல்லை அப்படின்னு நீங்க பேசும்போது இப்படி தான் யூஸ் பண்ணணும், நீதர் நார் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எது ரெண்டு கனெக்ட் பண்ணுது, டீ அப்படின்றது என்ன, இட்ஸ் நவுன், காஃபி அப்படின்றது என்ன நவுன். இது அகன் ரெண்டு நவுனை வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, both the pink and the blue are nice colors. பிங்க்கும் ப்ளூவும் நைஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? the pink color, இது வந்து என்ன சொல்றாங்க, கலர்ஸ் மென்ஷன் பண்றாங்க. இட்ஸ் a noun, the pink and the blue colors. பிங்க் அப்படின்றது தனியா பாக்குறோம் அப்படின்னா adjective. ஓகேவா? இங்க கலர்ஸ் வந்ததுனால noun. இங்க வந்து ரெண்டு adjective தான் கனெக்ட் பண்றாங்க. ஓகேவா? the pink colors. So both the pink and the blue are nice colors. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, she is interested not only in singing but also in games. She is interested not only in singing but also in games. இது என்ன, noun, activity. ஓகேவா? she is interested not only in singing but also in games. ஓகேவா? இது அதாவது இதுல மட்டும் அவ இன்ட்ரெஸ்டடா இல்ல, அதுலயும் இன்ட்ரெஸ்டடா இருக்கறா. not only but also என்ன சொன்னோம், இது மட்டும் இல்ல அதுவும் கூட அப்படின்னு நம்ம சொன்னோமா. so she is interested not only in singing but also in games. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, I don't know whether it is hot or cold. whether or என்ன யூஸ் பண்ணோம், ரெண்டுல எதுவும் ஷியோரா தெரியாதப்போ நம்ம வந்து வெதர் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஹாட் ஆர் கோல்ட். ஹாட்டா இருக்கா கோல்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இங்க ஹாட் என்ன, கோல்டு என்ன, திஸ் இஸ் வாட் adjective. அது ஹாட்டா இருக்குதா கோல்டா இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் correlative conjunction. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கு, either or, neither nor, whether or, both and, not only and but also. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்குற இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னு பார்க்கலாம். ரூல் 1 பாருங்க, the conjunction so as and as is used to make comparison. so as எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இந்த so as அப்படின்றத நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் as அப்படின்றத போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? so as எதுக்கு, so as வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கும், இந்த as வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, ராம் இஸ் நாட் சோ குட் ஆஸ் அங்கித். இது வந்து என்ன, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நாட்னு ஒரு வேர்டு வந்துருச்சு இல்லையா, இது வந்து நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணணும், so as தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, his bike is as expensive as mine. அவனோட பைக் மாதிரியே, என்னோட பைக் மாதிரியே அவனோட பைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பைக். எக்ஸ்பென்சிவ் நீங்க இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நெகட்டிவா எடுத்துக்கிட்டாலும் ஓகே. பட் ஆனா இது வந்து அதே மாதிரியே அப்படின்னு நம்ம பேசும்போது இது வந்து இங்க பாசிட்டிவ்ங்கிற மாதிரி இங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஹிஸ் பைக் இஸ் as expensive as mine. ஸோ as அப்படின்னா பாசிட்டிவா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது ராங் இல்லை, இது கரெக்ட் தான். இது என்ன, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன்.
ஓகேவா? ஸோ ராம் இஸ் நாட் so good as Ankit. His bike is as expensive as mine. ஓகேவா? ஸோ as வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கும் as வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க லெஸ்ட். லெஸ்ட் இஸ் a negative word and is followed by either by should or first form of the verb. ஓகேவா? லெஸ்ட் அப்படின்றது இது ஒரு நெகட்டிவ் வேர்ட். ஓகேவா? இது வந்து எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா ஷுட்டை ஃபாலோ பண்ணி வரும். ஷுட்டை ஃபாலோ பண்ணி வரும், அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ லெஸ்ட் அப்படின்னா அப்படி இல்லைனா, அப்படி இல்லைனா அப்படிங்கிறது தான். அப்ப இல்லைனான்றதுலயே அங்க என்ன இருக்கு? நாட் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. நாட், நோ, அது மாதிரி மீனிங் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இது ஆல்ரெடி அதுதான் நெகட்டிவ் வேர்டுன்னு சொல்லிட்டாங்களா, இது ஒரு ஆல்ரெடி இட் இஸ் அ நெகட்டிவ் வேர்டு. ஸோ அப்ப இந்த வேர்டுக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது? நோவோ நாட்டோ வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ரிமெம்பர் த வேர்ட்ஸ் நோ, நாட், நெவர் cannot be used with lest. பிகாஸ் இதுவே இந்த லெஸ்ட்டுக்கு என்ன மீனிங்னா இல்லை, அப்படி அவ்வாறு இல்லை என்றால், எக்ஸாக்ட்லி தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா லெஸ்ட்டுக்கு என்ன மீனிங்னா அப்படி இல்லை என்றால், அவ்வாறு இல்லை என்றால். ஓகேவா? இஃப் நாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லெஸ்ட்னா நாட், நோ அப்படின்ற மீனிங். ஆல்ரெடி அந்த லெஸ்ட்டில் ஒரு நெகட்டிவ் மீனிங் இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணி நாட்டோ, நோவோ, நெவரோ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. டான்ஸ் கேர்ஃபுல்லி லெஸ்ட் ஷி ஷுட் ஃபால். கேர்ஃபுல்லாக டான்ஸ் ஆடு, இல்லைனா நீ கீழே விழுந்துருவ. ஓகேவா? ஸோ லெஸ்ட் எதை ஃபாலோ பண்ணி வரலாம்? ஷுட்டை ஃபாலோ பண்ணி வரலாம். நீங்க ரூல் சொல்லியிருக்கிறாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா டான்ஸ் கேர்ஃபுல்லி லெஸ்ட் ஷி ஃபால்ஸ். லெஸ்ட் ஷி ஃபால்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்றது என்ன? ஃபால், ஃபெல், ஃபாலன், ஃபாலிங், ஃபால்ஸ். ஓகேவா? இது 1, V1, V2, V3, V4 and V5. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இது ரெண்டும் தான். இது ரெண்டுமே தான். பிகாஸ் இது ஐவி யூதேக்கு நம்ம V1 யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட்டுக்கு V5 யூஸ் பண்ணுவோம். இங்க ஹீ ஷீட் ஷீ தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுனால இந்த ஃபால்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அவங்க சொன்ன மாதிரி லெஸ்ட்டுக்கு அப்புறம் ஷுட் வரலாம், அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரலாம். ஓகேவா? ஸோ டான்ஸ் கேர்ஃபுல்லி லெஸ்ட் ஷீ ஷுட் ஃபால். செகண்ட், டான்ஸ் கேர்ஃபுல்லி லெஸ்ட் ஷீ ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ கன்ஜங்ஷன்ல இப்படி ஒரு ரூல் இருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்ம பேரிகப் கன்ஜங்ஷன் படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பேர் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன பாருங்க. ஹார்ட்லி. ஹார்ட்லி அப்படின்றது எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா வென் அப்படின்னா பிஃபோரை ஃபாலோ பண்ணி வரும். நோ சூனர் வந்து தேனை ஃபாலோ பண்ணி வரும். பேர்லி அப்படின்னா வென் ஆர் பிஃபோர். ஸ்கேர்ஸ்லி வென் ஆர் பிஃபோர். ஓகேவா? ஸோ ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி இதுக்கெல்லாம் மீனிங் என்ன? இல்லை அப்படின்றது தான் மீனிங். இல்லை, எப்பயாவது, ரேர்லி, ஆல்மோஸ்ட் நாட், அதுதான் ஆல்மோஸ்ட் நாட். ஓகேவா? ஸோ நோ சூனர் அப்படின்றது தேனை ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஹார்ட்லி அப்படின்னா அதாவது இது எல்லாமே அதுக்குள்ள இது நடந்துருச்சு. நோ சூனர் பாருங்க, அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்குள்ள இன்னொரு ஆக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா நோ சூனர் தேன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. நோ சூனர் ஹேட் ஹி ஃபினிஷ் ஹிஸ் ஸ்பீச் தேன் த ஆடியன்ஸ் அப்ளாடட். அதாவது அவர் வந்து அவரோட ஸ்பீச்சை பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆடியன்ஸ் வந்து கை தட்டிட்டாங்க. அவரோட ஸ்பீச்சை வந்து பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க? கை தட்டிட்டாங்க. மோஸ்ட்லி இப்படிதான் ஸ்பீச் இருக்கும் இல்லையா? ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கை தட்டியே அவங்களை அனுப்பிச்சிருவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க. நோ சூனர் ஹேட் ஹி finished his speech than the audience applauded. ஓகேவா? நெக்ஸ்ட், hardly had reached the station when the train came. நான் வந்து போறதுக்குள்ள, நான் ஸ்டேஷன் போறதுக்குள்ள ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், scarcely had she finished reading when she fell asleep. அவ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள தூங்கிட்டா. ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்குள்ள இன்னொரு ஆக்ஷன் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி
முடியறதுக்குள்ளேயே இன்னொரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிறதுக்குள்ளேயே இன்னொரு ஆக்ஷன் வந்து என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? barely had they sat down when the chair collapsed. barely had they sat down when the chair collapsed. ஓகேவா? so hardly when or before, no sooner than, barely when or before, scarcely when or before. so இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ரூல் நம்பர் 4. the conjunction rather other is followed by than. rather than other. ஆக்சுவலி rather அப்படின்னா மாறாக, தமிழ்ல வந்து மாறாக. அதர்னா அதர் தேன் ஆப்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? rather than other than. எக்ஸாம்பிள் பாருங்க, யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன், உனக்கு வேற வழியே இல்லை, than to go back to school, நீ ஸ்கூல் போயே தான் ஆகணும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நீ ஸ்கூல் போயே தான் ஆகணும். ஓகேவா? he would rather give a car than a necklace. அதாவது அவ he would rather give a car, நெக்லஸ்க்கு மாறா, நெக்லஸ்க்கு பதிலா காரை வந்து கொடுக்கலாம். நெக்லஸ்க்கு பதிலா he would rather give, அதுக்கு பதிலா இதை செய்யலாம், அதை கொடுக்கறதுக்கு இதை கொடுக்கலாம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் he would rather give a car than a necklace. மாறாக இதுக்கு பதிலா இது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. ஸோ கன்ஜங்ஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. கன்ஜங்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்ன, கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன் என்ன, கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் என்னன்றதை பார்த்தாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, எக்ஸாம்ல வரக்கூடிய இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்ட பிவிக்கு கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். எரர் ஸ்பாட்டிங் இன்னும் ஒரு செட்டு தான் பார்த்துருக்குறோம். எரர் ஸ்பாட்டிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் கரெக்ஷன் பார்க்கலாம். சென்டென்ஸ் கரெக்ஷன் ஒரு செட்டு தான் முடிச்சிருக்கிறோம், இன்னும் இருக்கு, அது பார்க்கலாம். அண்ட் தென் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கம்ப்ளீட் பேப்பர் சொல்யூஷன், அதாவது எம்டிஎஸ்ல கேட்ட அந்த 25 கொஷின்ஸும் ஒரே வீடியோல நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் அந்த செஷன் வந்து எப்படி இருக்கும், எக்ஸாம்ல அந்த செக்ஷன் எப்படி இருக்கும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் 25 கொஷின்ஸுமே நம்ம ஒரு வீடியோவில் நம்ம கொண்டு வரலாம். அது ஒரு 4 or 5 செட்ஸ் நம்ம கொண்டு போகலாம், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வெக்காபுலரிக்கு என்ன செய்யலாம்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 OWS, 5 synonyms, 5 antonyms, 5 idioms and phrases, 5 misspelled words. ஸோ இது எல்லாமே ஒரே வீடியோவில். ஸோ இப்படி கொண்டு வந்தோம்னா எல்லாமே ஒரே இடத்துல, வெக்காபுலரி ரிலேட்டடாக எல்லாமே ஒரே இதில் இது மாதிரி ஒரு 5 வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கன்ஜங்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 year வேலிடிட்டி, 299 ப்ரைஸ். கம்ப்ளீட்லி உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். 5 PDFs வந்து ஃப்ரீயாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, that's all this one guys. Next sessionல பார்க்கலாம். Thank you.